முஸம்மில் புளோரிடாவிலிருந்து முஸம்மில் என்கிற சகோதரர் கேட்குறாரு, தொழுகைக்கு நியத்து இல்லாமல் சும்மா ஒழு செய்துவிட்டு பிறகு தொழுதால் அந்த தொழுகை கூடாது என்று இங்கு ஒரு இமாம் கூறுகிறார். இது சரியா அப்படின்னு கேட்குறார். அதாவது தொழுகிறதுக்குன்னு இல்லாமல் சும்மா ஒருத்தர் ஒழு செஞ்சிட்டார். ஒழு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தொழுகைக்கு நேரம் வருது. அந்த ஒழுவை கொண்டு அவர் தொழுகிறார். ஒழு செய்யும்போது அவர் தொழுகைக்குன்னு ஒழுவை அவர் செய்யலை. அப்படி இருக்கும் பொழுது அந்த நியத்து இல்லாமல் ஒழு செஞ்சதுனால அந்த தொழுகை சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஒழு செய்யும் பொழுது தொழுகைக்காக ஒழு செய்கிறேன், அதுக்காக செய்கிறேன், இதுக்காக செய்கிறேன்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒழுங்கிற வணக்கமே தொழுகைக்கு உள்ளது தான். ஒழு தொழுகையை தவிர வேறு எதுக்காவது கட்டாயம் இருக்கா? ஒழு செய்தல் என்பது சாப்பிடுவதற்கு ஒழு செஞ்சுருக்கணுமா, குரான் ஓதுறதுக்கு ஒழு செய்யணுமா, ஒன்று தவாஃபு கூட ஒழு செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்போ தொழுகைக்குத்தான் ஒழு செய்யணும். அப்போ தொழுகைக்குத்தான் ஒழு என்று இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒழு செய்யறதுனால என்ன அர்த்தம்? அது நான் ஒழு செய்கிறேன்னு போய் செஞ்சார்னு சொன்னால் எதுக்காகத்தான் செய்கிறாரு? அந்த ஒழுவை கொண்டு எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றலாமோ அதுக்காக வேண்டி நான் செய்கிறேன்றது தான் அதுக்கு அர்த்தம். அதான் நீயத்து. நீயத்து என்று சொன்னால் இந்த லொஹர் தொழுகைக்காக ஒழு செய்கிறேன், அசர் அப்படி நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒழு செய்தல் என்பதே தொழுகைக்கு தானே எதுக்கு போய் ஒழு செய்கிறார் அவர்? திடீர்னு இருந்தவர் போய் முதலங்கள் இந்த சிஸ்டம் இந்த முறையை அவர் செய்கிறார்னு செஞ்சால் இந்த ஒழு சில வணக்கங்களுக்கு நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒழு செய்கிறோம், அதுக்கு தானே செய்கிறாரு. அந்த நியத்து இருக்கிறதுனால தாராளமாக என்ன செய்யலாம்? ஒழு செஞ்சவராக இருந்தார்னு சொன்னால் அவர் அந்த ஒழுவை கொண்டு என்ன செய்யலாம்? சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒழுவோடு இருக்க விரும்புவாங்க. அப்படி நமக்கு மார்க்கத்தில் அப்படி கட்டாயப்படுத்தி சொல்லப்படலை. ஆனாலும் ஒழு முறிஞ்ச உடனே ஒழுவோடு இருப்பாங்க. எல்லா நேரத்திலும் நம்ம ஒழுவோடு இருப்போமே அப்படின்னு சொல்லி சில ஆளுக்கே இருப்பாங்க. அப்படியான ஒரு பழக்கம் உள்ளவராக ஒருத்தர் இருந்தார்னு வைங்க, அவர் எப்போ தொழுவதாலும் கலந்துக்கிறார். ஒழுவோடு ஏன் இருக்கிறார் அவர்? ஒழு என்பது தொழுகைக்குரிய ஒரு ஷர்த்து. அதனால் நம்ம எப்போ ஒழுவோடு இருப்போம்னு தான் இருக்கிறார். அதனால் அந்த தொழுகைக்கு ஒழு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒழு என்பது தொழுகைக்கு உள்ளது தான். தொழுகையையும் செய்யலாம் என்பதற்காகத்தான் ஒருத்தர் ஒழு செய்கிறார். அதனால் அந்த ஒழு செஞ்சதுக்கு பிறகு சும்மா ஒழு செய்துவிட்டு பிறகு தொழுகை நேரம் வந்தோன்னு தொழுதாரையானால் அவர் தொழுகைக்கு ஒழு செஞ்சால் தான் அர்த்தமே தவிர அவருக்கு நீயத்து இல்லைன்னு சொல்லுவது தப்பாக சொல்கிறாங்க. நீயத்து இருந்துச்சு அவருக்கு. எந்த நீயத்து? நான் ஒழு செய்கிறோம், ஒழுவை கொண்டு நம்ம தொழுவோம், மார்க்கத்தில் எதெல்லாம் ஒழு அவசியம் இருக்கோ அந்த காரியத்தை செய்வோன்னு தானே போய் செய்கிறாரு. அதான் நீயத்துங்கிறது.